ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் தான் இருக்கேன். நான் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக வந்தேன். சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிடலாமேன்ட்டு தோணுச்சு. அதான் கொஞ்சம் டூரிஸ்ட் பிளேஸ்லாம் கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் கன்னியாகுமரி வர பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் வர மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. சென்னை டு கன்னியாகுமரிக்கு டெய்லி ஒரு ட்ரெயின் இருக்குது. சென்னை எக்மோர்லேருந்து 5:20க்கு ஒரு ட்ரெயின் கிளம்பி கன்னியாகுமரிக்கு 5:35க்கு ரீச் ஆகிடும். ஒன்ஸ் நீங்கள் கன்னியாகுமரி ரீச் ஆனதும் வெளியே வந்தீங்கன்னா நிறைய ஷேர் ஆட்டோஸ்லாம் இருக்கும். ஷேர் ஆட்டோ ஏறி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கன்னியாகுமரி பீச் வந்துடுங்க. 120 ருபீஸ் தான் கேட்பாங்க. நீங்கள் ட்ரெயின்லேருந்து இறங்கிட்டு உங்களால் எவ்வளோ சீக்கிரம் அங்கேருந்து கிளம்பி வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பீச்சுக்கு வந்துடுங்க. ஏன்னா இங்கே கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும். நீங்கள் போய் சன்ரைஸ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆனாலும் ஆகிடும். அதனால நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. கன்னியாகுமரியில் போட்டிங் சர்வீஸ் கூட இருக்குது. பட் நாங்கள் வரும்போது போட்டிங் சர்வீஸ் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க மெயின்டெனன்ஸ்க்காக. அந்த போட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே விவேகானந்தர் மணி மண்டபம் அப்புறம் திருவள்ளுவர் சிலையெல்லாம் நீங்கள் கிட்ட போய் பார்க்குற மாதிரி கூப்பிட்டு போய் காட்டுவாங்க. ஏர்லி மார்னிங் இந்த பீச்சுக்கு வந்து இந்த சன்ரைஸை பார்க்குறதுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே நிறைய பாறைலாம் இருக்கும்ல, அங்கே போய் நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்து போங்க. அது ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது, ரொம்ப வழுக்கிற மாதிரி இருக்குது. அதை நீங்கள் பார்த்து போங்க. ஏன் சொல்கிறேன்னா நானும் ஃபோட்டோ எடுக்கலான்னு போய் வழுக்கி விழுந்துட்டேன், அதனால தான் சொல்கிறேன். நல்ல வேளை நான் கீழே விழும்போது யாரும் பார்க்கல, நானே ஏஞ்சிட்டேன் அப்படியே. நான் இப்போ வந்திருக்க பிளேஸ் பார்த்தீங்கன்னா மாத்தூர் தொட்டிப்பாலம். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. நான் இப்போ கன்னியாகுமரி வந்ததுக்கான முக்கிய காரணமே இந்த மாத்தூர் தொட்டிப்பாலம் தான். என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ண பிளேஸ் இதுதான். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த பிளேஸு. இங்கே வெளியே பார்த்தீங்கன்னா நிறைய அன்னாச்சி பழம் சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி பலாப்பழமும் இங்கே சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பைனாப்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஊர்லேயே விளையிறதுனால ரொம்ப கம்மி ரேட்டுக்கே உங்களுக்கு இங்கே கொடுப்பாங்க. அந்த பைனாப்பிள் ஒரு வாட்டி நீங்க சாப்பிட்டு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி டேஸ்ட் நீங்க வேற எங்கேயுமே சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி டேஸ்ட் இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. என்னோட ஃபேவரட் ஃப்ரூட்டே பைனாப்பிள் தான். இந்த ஃப்ரூட்டை பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல சாப்பிட்றதுக்கும் இங்கே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட் வித்தியாசம் இருக்கு. இது என்னன்னு தெரியுதா? குட்டி பலாப்பழம். அது எவ்வளவு குட்டியா இருக்கு பாத்தீங்களா? நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் இவ்வளவு குட்டியா ஒரு பலாப்பழம்.
இப்போ மாத்தூர் தொட்டி பாலம் மேலே தான் நின்றுட்டு இருக்கேன். இங்கேருந்து வியூவை பாருங்க, எவ்வளோ அழகா இருக்கு. ஃபுல்லா சுத்தி பச்சை பசேல்னு இருக்கு. ஃபுல்லா தென்னை மரம் தான் இருக்கு இங்க பார்க்க. தூங்கினாள் 1962 நம்ம காமராஜர் சிஎம்ஆ இருந்தப்போ கட்டின தொட்டி பாலம் தான் இது. காமராஜர் அப்போ இந்த கன்னியாகுமரியை பார்வையிட வந்தப்போ இந்த மக்களோட கோரிக்கையெல்லாம் கேட்டிருக்காரு. இந்த பாலத்துக்கு நடுவுல ஒரு ஆறு மாதிரி போகுது இல்ல, அதுக்கு இந்த பக்கம் 2 சைடு மலை இருக்கும். ஒரு மலை ஃபுல்லா நிறைய தண்ணிலாம் இருக்கும், இன்னொரு மலைக்கு தண்ணியே கிடைக்கிறது இல்ல, எங்களால விவசாயமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி காமராஜருக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க அந்த ஊர் மக்கள். சரி, எப்படி அந்த ஊருக்கு தண்ணி கொண்டு போலான்ட்டு நம்ம காமராஜர் யோசிச்சதுதான் இந்த மாத்தூர் தொட்டி பாலம். இந்த மாதிரி ஒரு தொட்டி பாலத்தை கட்டி அது வழியா நம்ம தண்ணி அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கட்டினது தான் இந்த தொட்டி பாலம். அந்த காலத்துல இந்த தொட்டி பாலம் கட்டுறதுக்கு 12,90,000 ஆயிருக்கு. இந்த தொட்டி பாலத்தோட லென்த் பாத்தீங்கன்னா 1240 அடி. இந்த தொட்டி பாலத்துக்கு கீழே 28 பில்லர் இருக்கு மொத்தம். இந்த மாத்தூர் தொட்டி பாலம் மஸ்ட் விசிட் பிளேஸ். கன்னியாகுமரி போனீங்கன்னா மிஸ் பண்ணாம பாருங்க. மாத்தூர் தொட்டி பாலம் முடிச்சுட்டு நான் நெக்ஸ்ட் போன பிளேஸ் தான் திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ். இங்க பாத்தீங்கன்னா என்ட்ரி ஃபீஸ்க்கு ஒரு ஆளுக்கு 10 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. காலையில 7 மணில இருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. சண்டே டைம்ல ரொம்ப ரஷ்ஷா இருக்கும். நீங்க வீக் டேஸ்ல பிளான் பண்ணிக்கோங்க இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு வரதுக்கு. இந்த வாட்டர் ஃபால்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா நாளுமே தண்ணி வரும். நீங்க வர நாள் தண்ணி வராம போயிட போகுதுன்னுலாம் நீங்க யோசிக்க வேணாம். இங்க எல்லா நாளுமே தண்ணி வரும். நீங்க அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு வர தண்ணி எல்லாமே அங்க பக்கத்துல இருக்க டேம்ல இருந்து கனெக்ட் பண்ணி விட்டுருக்காங்க. அதனால எப்பவுமே இந்த வாட்டர் ஃபால்ஸ்ல தண்ணி வந்துட்டு தான் இருக்கும். நீங்க தண்ணி வராதுன்னு ஃபீல் பண்ண வேண்டியது இல்லை நீங்க போற டைமுக்கு. இங்க ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். நீங்க கேர்ள்ஸ்க்கு பாய்ஸ்க்குன்னு தனித்தனியா ட்ரெஸ்ஸிங் பிளேஸ் இருக்கு. நீங்க அங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கூட குளிக்கலாம். இங்க எப்படியும் 2 hours டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு டைம் போறதே தெரியாது. இங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போலாம் நீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ட்ராவல் கண்டென்ட் வீடியோஸ், ட்ராவலிங் வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon.